Hello everyone, welcome back to the channel. So next ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பார்க்க போறோம். Lead code 283, move zeros. So given an integer array nums, move all zeros to the end of it while maintaining the relative order of non-zero elements. Note that you must do this in place without making a copy of the array. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அரே கொடுத்துருப்போம். ஸோ ஒரு அரே கொடுத்துருக்காங்களா, ஸோ அதில் வந்து எனக்கு ஆர்டர் மாறாமல் நான்-ஜீரோ எலமெண்ட்ஸை முன்னாடி கொண்டு வரணும், ஜீரோஸை பின்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் பாருங்க ஜீரோ இருக்கு, ஸோ அதை லாஸ்ட்டில் கொண்டு வந்தாச்சு. 1, 3, 12, 00ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்ன இன்னொரு கன்ஸ்ட்ரைன்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து காப்பி எடுக்காதீங்க, அதாவது அந்த அரேலே மாடிஃபை பண்ணுங்க, மாடிஃபை பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் கூட எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் சப்மிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொடுத்துருக்க அரே வந்து 0,1, 0, 3, 12. ஸோ அது வந்து எப்படி வேணும் அப்படின்னா 1, 3, 12, 0 2 0 இருக்கு, 0,0ன்னு வரணும் அப்படிங்கிறதா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பல அப்ரோச்சில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் ஆப்டிமல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா 2 பாயிண்டர் மெத்தட். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் பண்ண போகிறோம், ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதை பாயிண்டராக வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதை வந்து ஒரு சர்டன் கண்டிஷனுக்கு மட்டும் அதை மூவ் பண்ணி மாடிஃபை பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதுதான் 2 பாயிண்டர் மெத்தட். ஸோ பாயிண்டர் 1 0 இண்டெக்ஸ்னு சொல்லியாச்சு, பாயிண்டர் 2 இது ஒரு ஃபார் லூப். ஓகே, ஸோ இது ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி கூட நான் எழுதிடுறேன். இது வந்து ஒரு ஃபார் லூப். ஓகே, இது வந்து ஒரு ஃபார் லூப். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாயிண்டர் வந்து அப்படியே இருக்கட்டும். ஓகே, பாயிண்டர் 1 வந்து நான் சர்டன் கண்டிஷன், ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வரும்போது மட்டும் நான் உள்ளே கொண்டு வருவேன். நம்ம ரிமூவ் த ஷார்ட்டட் அரே டூப்ளிகேட்ஸில் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரியே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்கு மட்டும் இது ஒபே பண்ணுற மாதிரி நான் கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ அதனால் பாயிண்டர் 1 அப்படி இருக்கட்டும். பாயிண்டர் 2 வந்து ஒரு ஃபார் லூப். ஓகே, ஸோ வந்து இது என்ன பண்ணா 0வா இருந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் எப்போ மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அதே நெக்ஸ்ட் மூவ் ஆகுது. ஐ வந்து இப்போ பாயிண்டர் 2 வந்து 1ஆ மாறுது, ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸாக மாறுது அப்படின்னா, ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்கும், நம்ஸ் ஆஃப் ஐ, அதாவது பாயிண்டர் 2 வந்து என்னவா இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். கரெக்டா? ஸோ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா நான் சொன்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா எனக்கு வந்து நான்-ஜீரோ எலிமெண்ட்ஸ் தான் முன்னாடி இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ வந்து எனக்கு பாயிண்டர் 1 தான் முன்னாடி இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், அதாவது எலமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை எண்ட் ஆஃப் முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான்-ஜீரோவா இருந்துச்சுன்னா, ஸோ நம்ஸ் ஆஃப் பாயிண்டர் 1 ஈக்குவல் டு, அதாவது அப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா ரிப்ளேஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஸ்வாப் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்வாப் பாயிண்டர் 1, அதாவது நம்ஸ் ஆஃப் பாயிண்டர் 1 கமா நம்ஸ் ஆஃப் பாயிண்டர் 2. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஸ்வாப் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்வாப் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அரே, அதாவது நான் 0 1ஐயும் நான் ஸ்வாப் பண்ணிட்டேன். 1, 0, 0, 3, 12 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? சூப்பர். ஸோ இப்போ எனக்கு வந்து நான்-ஜீரோ எலிமெண்ட்ஸை முன்னாடி கொண்டு வரணும். கரெக்டா? ஓகே, ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் பாயிண்டர் 2 அதே மாதிரி பாயிண்டர் 1 இதை முடிக்கும் போது ++ பண்ணிடணும், P1 ++ பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, ஏன்னா இங்கே நான் எனக்கு தேவையான நான்-ஜீரோ எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ நான் செகண்ட் எலிமெண்ட் தேவை. ஸோ அப்போ வந்து இதை ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸாக மாத்துறேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் தேவை. அப்போ இது என்ன ஆகும், ஃபார் லூப் வந்து செகண்ட் இண்டெக்ஸுக்கு மூவ் ஆகும். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் மூவ் ஆனிச்சுன்னா என்ன ஆகுது, 0 இருக்கு. ஸோ 0 இருந்தால் என்ன ஆகும், அப்படியே நீங்க மூவ் பண்ணிருங்க, ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. ஸோ அப்போ தேர்ட் கண்டிஷன், தேர்ட் இண்டெக்ஸுக்கு போங்க. தேர்ட் இண்டெக்ஸ்ல பார்த்தா என்ன இருக்கு, 3 இருக்கு. 3 இருந்தா நாட் ஈக்குவல் டு 0வா? ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தா என்ன பண்ணும், இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணும். இப்போ நம்ஸ் ஆஃப் 1 என்ன இருக்கு, நம்ஸ் ஆஃப் 1ல வந்து 1, 3, 0, 0, 12 அப்படின்னு வருது. புரியுதா எப்படி ஸ்வாப் நடந்துச்சுன்னு? இப்போ P1 வந்து பாயிண்டர் 1 வந்து ++ ஆயிடுச்சு அப்படின்னா செகண்ட் இண்டெக்ஸ் எனக்கு இப்போ தேவை. எனக்கு தேவையான ஜீரோத் எலமெண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டேன், எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ் தேவை அப்படின்னு சொல்லுது பாயிண்டர் 1. ஸோ பாயிண்டர் 2 வந்து தேர்ட் இண்டெக்ஸ்ல முடிக்கும் போது எனக்கு 0 இது வரைக்கும் வந்துடுச்சு. கரெக்டா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஃபோர்த்து
ஃபோர்த் இண்டெக்ஸ் அதாவது லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு போதா, ஃபோர்த் இண்டெக்ஸுக்கு போகும்போது இதுவும் நான் ஜீரோ எலமெண்ட் தானா. ஸோ இப்போ நான் ஜீரோ எலமெண்ட் அப்படின்னா இது ரெண்டும் ஸ்வாப் ஆயிருமா. ஸோ வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரிசல்டன்ட் அரே என்ன வரும் அப்படின்னா 1,3,12,0,0ன்னு வந்துடும். கரெக்டா. ஸோ எனக்கான ரிசல்டன்ட் அரே வந்துருச்சா, புரிஞ்சா. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாயிண்டர் 1 வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்கு மட்டும் தான் மூவ் பண்ணும், அதாவது நான் ஜீரோ எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பாயிண்டர் 2 வந்து ஒரு ஹைட்ரேஷன், ஒரு ஃபார் லூப்ல இருக்கக்கூடிய ஒரு நார்மல் எலமெண்ட் வந்து ஹைட்ரேட் ஆகுது, அவ்வளோதான். ஒரு எலமெண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்கு ஒர்க் பண்ண போறேன், இன்னொரு எலமெண்ட் ஒரு ஃபார் லூப்பாக ஒர்க் ஆக போகுது, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு போகுது. ஸோ ஜீரோ தான் அது பாட்டுக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்க்குது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன், ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் என்ன ஆகும், ஸ்வாப் பண்ணிடும். ஸோ ஸ்வாப் என்ன ஆகும், ஸோ அப்போ வந்து எனக்கு பாயிண்டர் 1க்கு தேவையான நான் ஜீரோ எலமெண்ட் ஒரு எலமெண்ட் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆகும் 0, அப்போ ஸ்கிப் ஆகி ஃபார் லூப்ல நெக்ஸ்ட் எலமெண்ட் மூவ் ஆயிரும். ஸோ 3 ஸ்வாப், 12 ஸ்வாப். ஸோ எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ வந்து இந்த அளவுக்கு நீங்க இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதை இவ்வளவு தூரம் நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம இதை வந்து ஆர்டர் ஆஃப் n காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதை நெக்ஸ்ட் இப்போ இதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் முதல்ல ஒரு பாயிண்டரை டிக்ளேர் பண்ணிடுறேன், இன்டீஜர் j ஈக்குவல் டு 0. ஸோ ஒரு ஃபார் லூப் செகண்ட் பாயிண்டரை நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ இன்டீஜர் i 0. ஸோ இது வந்து கண்டிஷன் வந்து 0ல தான் ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லை 1ல தான் ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லை 2ல ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லை ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுமா, டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்ளம் என்டையர்லி. நீங்க வந்து அந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி மேனுவலா சால்வ் பண்ணும்போது எந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இண்டெக்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். 2 பாயிண்டர் மெத்தட் இப்படி தான் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி வே, அவ்வளோதான். ஸோ இதை நீங்க மெனி வேஸ்ல சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகே. ஸோ அதனால நம்ம இதை யூஸ் பண்றோம், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றோம், அவ்வளோதான். ஓகே. ஸோ ஃபார் லூப் அண்ட் i பிளஸ் பிளஸ். ஓகே. ஸோ இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா, என்ன கண்டிஷன், அதாவது வரக்கூடிய நம்ஸ் ஆஃப் i நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். கரெக்டா. 0வா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 0வா இருந்துச்சு அப்படின்னா i பிளஸ் பிளஸ் ஆயிரும். ஆப்வியஸா ஃபார் லூப்ல அதான் நடக்க போகுது. ஸோ நம்ஸ் ஆஃப் i நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வாப் நடக்கும். ஸோ ஸ்வாப் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, பேசிக்கா ஒரு டெம்பரரி வேரியபிள்ல இதை ஸ்டோர் பண்ணிட்டு, ஸோ நம்ஸ் ஆஃப் ஐயை வந்து நம்ஸ் ஆஃப் ஜேன்னு ஸ்டோர் பண்ணிடுவோமா. ஸோ இப்போ நம்ஸ் ஆஃப் ஜேவை வந்து டெம்ப்னு ஸ்டோர் பண்ணிடலாமா, அவ்வளோதான். இது ஒரு பேசிக் ஸ்வாப் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜேவை பிளஸ் பிளஸ் பண்ணி விட்டுறணும், ஏன்னா எனக்கு தேவையான எலமெண்ட் கிடைச்சிருச்சு, நெக்ஸ்ட் எலமெண்ட் தேவை அப்படிங்கிறது. ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஒரே நிமிஷம்.